ஏச்சி அப்போ நீ தான் அவன் அம்மாவா? எல்லாமே நாடகமா? உன்னெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரோகிணிக்கே எதிர்பார்க்காத, மீனாவே எதிர்பார்க்காத ஒரு ஷாக் கிடைக்க போகிற சம்பவம் தான் அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நடக்கிற கூத்துலலாம் மீனா பண்ணுறது எல்லாமே நம்ம கடுப்பாக இருந்தால் மீனா கிளம்பி அங்கே போனாங்க, அங்கேருந்து திருப்பி கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ரோகிணிகிட்ட இந்த பார் எனக்கு உங்ககிட்ட பேசணும், இங்கே வச்சு பேசினா மாட்டிப்பேன், எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னா மகேஸ்வரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வித்யாவும் கிளம்பி வந்துட்டாங்க. வித்யா நீங்கள் கூட என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு தீவை அதெல்லாம் உண்மையை சொல்லாமல் எத்தனை நாளாக என்னை ஏமாத்திருக்கீங்க, நான் கேட்ட போதெல்லாம் மலேசியாக்காரின்னு என்னையே நம்ப வச்சிங்கல்ல அப்படின்னா மீனா நான் என்ன மீனா பண்ணுறது, வேறு வழி இல்லை, அவள் என் ஃப்ரெண்டாக போயிட்டா அப்படிங்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ளார ரோகிணி கடுப்பாக இருக்குது. அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வந்து நீ என்ன முடிவு வச்சுருக்கன்னு சொல்லு, நீ எப்படி அவங்கள கூட்டு வருவாங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னா, இல்லை நான் வந்து கிறிஷை எப்படியாச்சும் மனோஜுக்காச்சும் பிடிக்க வைக்கணும், மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஏன்னா வந்து இப்போ வந்து அத்தைக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கிறதுக்கான வழியே இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆனால் மனோஜ் வந்து தனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அதை வந்து கிறிஸ்டின் நினச்சாருன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி ஆகிடும், அதனால தான் நான் அதை யோசிக்கிறேன் அப்படின்னா, எப்படி தள்ளி இருந்தால் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டு வரும்? அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டு வரணும்னா நீ அவங்கள கூட்டு போய் ஒன்றா வந்து ஒரு இடத்தால இருக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை அவனுக்கு கிறிஷுக்கு அம்மாலாம் இருக்காங்க, அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, கிறிஷுக்கு அம்மாவா? கிறிஷுக்கு அம்மாங்கிறத நீ கற்பனையாக உருவாகின ஆள் தானே, அவள் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னோடனே நல்ல ஐடியா மீனா இது அப்படிங்கும் போதே டக்குன்னு ரோகிணி பெண்ணை யோசிக்கிறாங்கன்னா, கிறிஷோட அம்மாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி வந்து தன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு ட்ராமா போட்டாங்களோ அந்த மாதிரி, அதாவது அவங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு கற்பனை கேரக்டரையாக காலி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, சரி ஓகே நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஷுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு திடீர்னு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த சமயத்தில் மீனா நீங்கள் வந்து தத்தெடுத்தவனை கூட்டு வர மாதிரி இங்கே கூட்டுவாங்க அப்படின்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை வந்து கிறிஷுடைய பாட்டி கிட்டக்க சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. கோயிலுக்கு கிளம்பி போய் கோயிலில் வச்சு தனியாக உட்காந்து இப்போ இங்கே வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, மா நீ திடீர்னு வந்து அழுதுகிட்டே வர மாதிரி வா, வந்து என் பிள்ளை இறந்துட்டா, துபாயிலே இறந்துட்டாங்கடா, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து கொஞ்ச நாள் அதை போய் நான் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இருக்கலாம், கிறிஷ் இருக்கட்டும்னு சொல்லட்டும். அப்படியே வந்து அவன் இங்கே வந்தான்னா வந்து, ஆனால் கிறிஷ் நீ அங்கே வந்து என்கிட்ட வந்து எதுவும் பேசக்கூடாது, மீனா ஆண்டி தான் நான் கூட்டம் தாங்கிற மாதிரி இருக்கணும், நீ மீனா கூட பேசிக்கிட்டே இரு, நீ என் பிள்ளைங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருந்து ஒரு ஷாக்கான ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. அடி பாவி அப்படின்ட்டு உடனே இப்படி திரும்பி மீனாலேருந்து எல்லாருமே திரும்பி பார்த்தா அங்கே செல்வம் நின்றுக்கிட்டு இருக்காரு. செல்வம் ஒரு சவாரிக்காக வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு போனவர். அவர் வந்து பார்த்தா அவர் வந்து இவங்க வந்திருக்காங்களே போய் பேசலான்னு கிட்டக்க போய் பார்த்தா கிறிஷை பற்றி இவங்க பேசினது எல்லாத்தையும் அவர் கேட்டு அவர் இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அதிர்ச்சி அடைஞ்சு இதை நான் உடனடியாக வந்து நான் வேறு வழியே இல்லை, இதை நான் வந்து முத்துக்கிட்ட சொல்லியே தீரணும், எவ்வளோ பெரிய தப்பு இது அப்படிங்கும் போதே, அண்ணா விடுங்கண்ணா இதை அப்படிங்கும் போதே வந்து மீனா அப்போ அதனால தான் நீ முத்துவை விட்டு போய் அங்கே போய் உட்காந்துருந்தியா, இந்த ரகசியம் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ஃப்ராடை காப்பாற்றுறதுக்காக நீ ஒன்று அழிச்சிட்டு இருக்கியா? முத்துவுக்கு தான் எத்தனை ரோதனை, ஒரு பக்கம் அந்த அருண் பிரச்சனை பண்ணுறான், இன்னொரு பக்கம் இந்த ரோகிணி மனோஜ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, சிந்தாமணி பிரச்சனையும் தலையில தூக்கி வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கான், ஆனால் நீ அவங்ககிட்ட போய் உண்மையை மறைச்சிட்டு இருக்கியம்மா, நான் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வேகமாக அவர் கிளம்புறாரு. கிளம்பும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணி ஷாக் ஆகிட்டாங்க. வேணாங்க இந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, இது எங்கள் பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்கன்னு போய் கத்தா, அது அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு பேசிட்டே அவர் போயிட்டே இருக்காரு. இவங்களும் வெளில வந்துட்டே இருந்தால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடந்து போகிறாரு. காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முட்டுச்சந்துக்கிட்ட நிப்பாட்டியிருக்காரு. ஸோ அங்கே அவர் உள்ளார போயிட்டு இருக்க இப்போ மீனா உடனே வந்து இப்போ கிறிஷை வந்து இந்த பக்கம் வந்து பிடிச்சி நான் வேணாம் அவர் போய் எப்படியா பேசலாம் அப்படின்ட்டு கிறிஷ் பாட்டிக்கிட்ட கிறிஷை இங்கே வச்சுங்க நானும் வரேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோகிணி கெஞ்சிக்கிட்டே கூடவே போகிறாங்க, தயவு செஞ்சு வந்து இதை சொல்லிடாதீங்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து அவனுக்கு தெரியட்டும், அவன் முடிவு பண்ணிட்டோம், நீ மீனாவை ஏமாத்தின மாதிரி முத்துவை ஏமாற்ற முடியாது, உன்னை பற்றி அவன் ஏற்கனவே எவ்வளோ சொல்லியிருக்கான், எத்தனையோ விஷயத்தில் எத்தனையோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு, நீ உன்னெல்லாம் வந்து ஒரு மனுஷியாவே கூட வந்து நான் ஏற்றுக்கூடாது, உனக்கு ஒரு புள்ள இருக்குங்கிறத மறைச்சி போய் இது பண்ணியிருக்கியா விட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த பக்கம் போகும்பொழுதே அப்படியே கூடவே வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து மீனா அப்படி ஜம்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, எங்கடா போகிறது அப்படின்ட்டு ஒரு கால் வேலை அடிபட்டுருக்கேன்ட்டு அவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா திடீர்னு வந்து ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்க எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா முட்டுச்சந்தில் கேட்குது. முட்டுச்சந்தில் எங்கடா கேட்குது அப்படி போய் பார்த்தா அந்த கார் நிற்குது, செல்வத்தோட கார் பக்கத்தில் இப்போ ரோகிணி நின்றுட்டு இருக்காங்க. கிட்டக்க போய் பார்த்தா கீழே அப்படியே வந்து மயங்கி கிடக்குறாரு செல்வம், தலையிலேருந்து ஒரே பொலன்னு ரத்தம். ஏனடான்னு பார்த்தா எனக்கு வேறு வழி தெரில மீனா, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சமயத்தை போய் சொன்னால் நான் என் பிள்ளையோட வாழ முடியாது, அதனால தான் அவர் தலையிலே ஓங்கி கல்லை வச்சு அடிச்சோன்னே மயங்கிட்டாரு அப்படிங்கும் போது என்ன செஞ்சிருக்க நீ, உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுனா ஹாஸ்பிட்டலுக்குலாம் இப்போ உடனே வேணாம் மீனா, நான் கூப்பிட்டா வந்து நான் தான் அடித்தேன் அவர் சொல்லிடுவார் அப்படிங்கும்போது என்ன லூஸ் மாதிரி பேசுகிறார், அதுக்காக அவர் அப்படி விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீனா வந்து கால் பண்ணலான்னு பார்க்க
என்ன அவர்கிட்ட எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. இப்போதைக்கு வந்து அவர்கிட்ட வந்து என்ன எதுலயும் கோத்து விட்டுற வேணாம்னு மட்டும் சொல்லுங்க. என்னால என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் மீனா அப்படின்னு வந்து மீனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணிகிட்ட வந்து உள்ள ஒரு பேய் கூட இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ரோகிணி நடந்து போக அப்படியே பதறி போய் மீனா ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நேராக வந்து அங்கே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் செல்வத்துக்கு வந்து இப்போ மயக்கத்தில் இருக்காரு, கோமாவில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் அப்படியே கோமாவில் விட்டுட்டு இதை செஞ்சதும் ரோகிணி தான். இதை நம்ம சொன்னாலும் நம்ம வந்து இதுலேயும் வந்து ரோகிணியோட வாழ்க்கையும் போயிடும். இப்போ நம்மளும் வந்து இப்போ வேற வழி இல்லாமல் ரோகிணியோட பொய்களுக்கும் முட்டு கொடுத்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வரப்போகிறாங்க மீனா. லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா இது தப்புன்னு நினச்சாலுமே மீனா பண்ணுறது எல்லாமே பேக்குத்தனமாக இருக்கிறதுனால மீனா அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ மீனா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் பார்த்தேன், அவர் விழுந்து கிடந்தாரு, யாராவது இந்த வழிப்பறி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டானா, இல்லை எதுவும் பிரச்சனையா, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பி விட இப்போ முத்து வந்து இது யார் பண்ணா என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய பிளானை அரங்கேற்றி ரோகிணிக்கு தெரியாத மாதிரி அப்படியே ரோகிணி வந்து வீட்டிலேருந்து ஷாக் ஆகி என்ன மீனா கிறிஷோட வந்திருக்கீங்க அப்படின்னு சத்தமாக கேட்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும் பொழுதே வந்து இல்லை அவங்க பாட்டி தான் வந்து ரொம்ப அழுதாங்க, அவங்க பொண்ணு வந்து ஏதோ துபாயிலே இறந்துட்டாங்க நியூஸ் வந்துருக்கான், இது வந்து கிறிஷுக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் கிறிஸ்ட்டு அதை சொல்லலை, அதனால தான் கிறிஷை வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க புலம்பிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த மகேஸ்வரி வந்து வீட்டுக்கு பூ கொடுக்க போனேன் அப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கதையை விட முத்துவுக்கு இதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. எல்லா டவுட்ஸும் அவருக்கு மனசில் இருந்தாலுமே மீனா அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தாலும் ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ அவர் மலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ கிறிஷ் எப்படியோ வீட்டில் இருக்காருன்னு சந்தோஷப்பட்டாலும் கிறிஷுக்கு அப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லையா, எவ்வளோ பாவம், அப்போ நம்மளே அஃபிஷியலாக தத்தெடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேச அதை தாங்க பண்ணணும், அவங்க பாட்டிக்கிட்ட பேசி சீக்கிரமாக அந்த முடிவு எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு வந்து முத்துவும் மீனாவும் இவங்களுக்கு ரூம் கூட கிடையாது, ஆனால் கிறிஷை தத்தெடுத்து கூட வச்சுக்கிறது அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் எங்கே குழந்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கும் வந்து பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதில் தன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சு அப்படியே வந்து என்னன்னானே வந்து மெழுகுவத்தியாக எரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒளி கொடுப்பாண்டாங்கிற அளவுக்கு மீனா தியாகியாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு கடுப்பாக இல்லையா? எத்தனை பேருக்கு இது கடுப்பாக இருக்குது? மீனா செய்கிற காரியங்கள், மீனாவுடைய அமைதி, இது எல்லாமே. இதே மாதிரி தான் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து சரவணன் ஒருத்தர் அமைதியாகவே இருப்பார். அந்த மாதிரி இந்த 2 பேக்குத்தனமான கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோகிணி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்க ஆரம்பிக்கிறதும், அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தா வந்து ரொம்ப வில்லத்தனமாக இருக்க, அந்த பழிபாவத்தையுமே வந்து மீனா ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஆக போதா? ஏன்னா வந்து அவங்க இப்போ வந்து ஒரு இடத்துல சிக்கிட்டோம், இதுக்கப்புறம் சொல்லாம விட்டோம், இப்படியே தான் இருக்க போகிறாங்கிற மாதிரி நிலைமை போதா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கை பற்றி அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கதையில் இன்னும் அந்த அருணுடைய ட்ராக்கு, நீத்துவோட ட்ராக்கு, சிந்தாமணி ட்ராக்கு, சிந்தாமணி பொன்னண்டு சத்யா ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ராக்கள் பெண்டிங்கில் இருக்குது. அந்த இதில் வந்து இப்போ ரவியை திருப்பி இங்கே கூப்பிட்டு வர்றது, இதுக்கடையில் ரோகிணி ஸ்ருதியோட அம்மா கிட்டக்க வாங்கின பணத்தை வச்சுருக்க ட்ராக்குன்னு சொல்லிட்டு 1,00,000 ட்ராக் சைட் ட்ராக்லாம் இருக்குது. அதை வச்சு அப்படியே ஓட்டிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சு இப்படி வேஸ்ட்டாக போனது உங்களுக்கு கடுப்பை கொடுக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு வேறு எந்த சீரியலுக்கு ப்ரெடிக்ஷன் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய இடம்பொருள் நவ் சேனலில் நம்ம வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.